பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூடு இந்த 3 நாளுமே சரியான கலெக்ஷன். நேத்து 3வது நாளுமே அப்படிப்பட்ட கலெக்ஷன் தான். ஸோ டியூடு திரைப்படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாடு, ஆந்திரா, ஓவர்சீஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் பைசன் ஒரு பக்கம் சரியான கலெக்ஷன், ஒவ்வொரு நாளும் பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. டீசல் எப்படிப்பட்ட கலெக்ஷன், அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 தொடர்ந்து சரியான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் இது. நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன் தான். ராட்சசன்ல முனிஷ்காந்தோட பொண்ணு கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரோட டாப் வியூவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரேமை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்மீர் ராக் அப்படிங்கிறவர் இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சஜஸ்ட் பண்ண அந்த ஃப்ரேமை தான் நான் உங்களுக்கு வச்சுருந்தேன். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தோனி சம் அப்படிங்கிறவர், ஜெர்ரி ஷான்லி, ரஹீம் முகமது, TGB8 அப்படிங்கிறவர், அப்புறம் ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ப்ளூ தக்காளி சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ளூ தக்காளி ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். ஜாலி LLB3 இந்த படத்தோட டே 31. இந்தியாவில் 75 லட்சம், உலகம் முழுக்க 83 லட்சம். டோட்டலா 137 கோடியே 69 லட்சம் இந்தியாலையும், 168 கோடியே 78 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க பட்ஜெட் 120 கோடி. சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி அப்படிங்கிற படம் டே 18. இந்தியாவில் 1 கோடியே 53 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 82 லட்சம். டோட்டலா 69 கோடியே 46 லட்சம் இந்தியாலையும், 90 கோடியே 17 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஓவர்சீஸ் ஒரு 20 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. நல்ல விஷயம். ஸோ 65 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி திரைப்படம் டே 25. ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், 303 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடியே 35 லட்சம் இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் மித்ரா மந்தாலி அப்படிங்கிற படம் டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே, கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்துச்சு. டே 4 பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 18 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். பயங்கர டிசாஸ்டர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு இந்த படம். 1 கோடியே 53 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, 2 கோடியே 16 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடி பட்ஜெட். தெலுசு கடா அப்படிங்கிற படம் டே 3. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 87 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 30 லட்சம். 6 கோடியே 15 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 8 கோடியே 38 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 40 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் கே ரேம்ப் அப்படிங்கிற படம் 2வது நாளுமே சரியான கலெக்ஷன். டே 2. ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 80 லட்சம். 6 கோடியே 50 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 8 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 8.5 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் நேத்து 19வது நாள். தமிழ்நாட்டில் 11 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம். 49 கோடியே 64 லட்சம் தமிழ்நாட்டில், 72 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் ரிஷப் ஷெட்டி அவர்களோட காந்தாரா சாப்டர் 1 நேத்து 18வது நாள். கர்நாடகாவில் 7 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 75 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 80 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 25 லட்சம். இந்த படம் நேத்து 18வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன். ஸோ டோட்டலா 206 கோடியே 1 லட்சம் கர்நாடகாவில் 200 கோடியே கடந்துருச்சு. முதல் 200 கோடி கர்நாடகா திரைப்படம் காந்தாரா தான். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால 99 கோடியே 74 லட்சம், தமிழ்நாட்டில் 59 கோடியே 21 லட்சம், கேரளால 51 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 207 கோடியே 2 லட்சம், ஓவர்சீஸ்ல 110 கோடியே 76 லட்சம், உலகம் முழுக்க 734 கோடியே 58 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க. பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 125 கோடி பட்ஜெட். அப்புறம் கம்பி கட்டுற கதை அப்படிங்கிற படம் டே 3 3 லட்சமும், டோட்டலா இந்த படம் 3 நாள்ல 10 லட்சம் வசூல் பண்ணிட்டு 4.5 கோடி பட்ஜெட். டியூடு, டீசல், அப்புறம் பைசன் இந்த 3 படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டீசல் அப்படிங்கிறது நேத்து தமிழ்நாட்டில், அதாவது 3வது நாள் 52 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 59 லட்சம். டோட்டலா 1 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டிலும், 1 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட்.
ஆக்சுவலா இந்த படம் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலுமே இது எந்த விதத்திலையுமே இந்த படத்துக்கு கலெக்ஷனுக்கு வெற்றிக்கு யூஸ் ஆகாது. பெரிய நம்பர் தேவைப்படுது. 12 கோடி பட்ஜெட். அதாவது ரொம்ப தப்பான டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் டியூட் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பைசன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாம 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காந்தாரா நேத்துமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இப்படி பார்க்கும்போது ஒரு தப்பான டைம்ல வந்து மாட்டிக்கிச்சோ டீசல் அப்படிங்கிறது தான். ஆனா இருந்தாலும் படம் பார்த்தவங்க நிறைய பேர் ஒரு நல்ல ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படம் கொஞ்சம் சுமாரான, கொஞ்சம் இல்ல ரொம்பவே சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல வந்த படம் பைசன் தொடர்ந்து சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 3 தமிழ்நாட்டுல 5,77,00,000, உலகம் முழுக்க 6,95,00,000. 12 கோடியே 15 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 14 கோடியே 71 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. பைசன் ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் இருக்கு. ஆக்சுவலா டே 1க்கும் டே 3க்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அதோட ஒரு நல்ல நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டியூடு படத்தோட பட்ஜெட்ல ஒரு சின்ன மாற்றம். 60 கோடி அப்படிங்கிறத பட்ஜெட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா 35 கோடி தான் பட்ஜெட், 60 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஸோ அதை வரப்போற நாட்கள்ல எந்தெந்த ஸ்டேட்ல எப்படி போயிருக்கு அப்படிங்கறத பேசுவோம். டியூடி திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 96 லட்சம், கர்நாடகால 97 லட்சம், கேரளால 74 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 22 கோடியே 52 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 10 கோடியே 39 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 37 லட்சம், கேரளால 1 கோடியே 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 19 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 58 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 நாள்ல சரியான ஓப்பனிங் கலெக்ஷன். இது ஓப்பனிங் வீக்கெண்டை பொறுத்தவரையும் சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ அஃபிஷியல் நம்பர் 65 கோடி அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. நம்மளோட ட்ரேட் நம்பர் கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமாக தான் வந்திருக்கு. 58 கோடியே 37 லட்சம், 35 கோடி பட்ஜெட். தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 60 கோடி கிட்ட போயிருக்கு. அது எவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லங்கிறத வரப்போற நாட்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம இந்த படம் இந்த 3 நாள்ல ஒரு பெரிய வசூல். அஃபிஷியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளது ட்ரேட் நம்பர் கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமாக தான் வந்திருக்கு, 58 கோடி. ஸோ இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இந்த 3 நாள்ல அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஒரு ஒன் ஆஃப் த 100 crore ஃபார் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி காந்தாரா மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு, பைசன் மாதிரி ஒரு படம் இருக்கு, கூடவே டீசலும் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ காம்படிஷன்லயும் இவ்வளோ கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்குங்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான படம் 19 இயர்ஸ் ஆஃப் வரலாறு. அதாவது கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல அஜித் 3 வேடத்துல நடிச்ச படம். கிட்டத்தட்ட அந்த சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் டம்ல இந்த படத்தை வேற எந்த ஹீரோவாவது ஒத்துப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முடியவே முடியாது, மாட்டவே மாட்டாங்க. அந்த ஒரு ஹீரோயிசம் விட்டு கொடுத்து ஒரு விஷயம் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால அஜித்தை தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 ஹீரோ நம்ம சொல்லலாங்க. விக்ரம் இதை பண்ணுவாரு, கமல் சார் இதை பண்ணுவாருன்னு. ஆனா ஒரு பயங்கர ஃபேன் பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஹீரோக்கள் இதை பண்றதுங்கிறது ரொம்ப அசாதாரணமான விஷயம். அதை பண்ணியிருந்தாரு. உண்மையிலே அதுக்கே நம்ம அஜித் சாரை பாராட்டலாம். இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டில் 26 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 30 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 11 கோடி. 17 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.